நானும் யாராவது ஒருத்தவங்களாவது அசைவாங்களான்னு பாக்குறேன். அப்படியே நாங்கெல்லாம் அப்படியே திட்டமான மனம் படைத்தவர்கள். என்ன என்ன பேச்சு பேசினாலும் அப்படியே அசையாம எந்த எக்ஸ்பிரஷனும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எந்த எக்ஸ்பிரஷனும் அப்படியே அசையாம அப்படியே மௌன நிலைக்கு போயிட்டீங்க எல்லாருமே. ஓகே, சரியா? நான் உங்களோட அப்படி இருக்க மாட்டேன். அப்படி நான் என்ன பண்ண, உங்களை போட்டு வாட்டி வதைக்க மாட்டேன். ஜாலியா பேசுவேன். நீங்க பேசுனீங்கனாலும் கேட்டுப்பேன். இது ஒரு ஒரு வகுப்பு இல்ல, இது ஒரு பகிர்வு. இது ஒரு வெரி குட். இந்த பக்கம் நிறைய பேர் முடிச்சிருக்காங்கப்பா. பகிர்வு, சரியா? நம்ம சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 விஷயத்தை உங்களோட பேச வந்திருக்கேன். இன்றைய தலைமுறை, இப்ப நாங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓல்டு இல்லையா, ரொம்ப பழசு. நீங்களாம் யாரு? யங்ஸ்டர்ஸ், 2K கிட்ஸ். 2K கிட்ஸ் அப்படிங்கிறது தமிழ்ல என்னன்னு யாரோ ஒருத்தங்க அழகா சொல்ல முடியுமா? தமிழ் மாணவிகளே, 20ஆம் நூற்றாண்டில் சொல்லுங்க. வெரி குட். சொல்லுங்க சொல்லுங்க, முயற்சி பண்ணுங்க. முயற்சி தான் அதான். 2K கிட்ஸ், 20ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர். 20ஆம் கரெக்டா? 20ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர்கள் தான். இன்னும் அழகான ஒரு தமிழ் சொல் காயின் பண்ணலாமே. தமிழ் சொல் இருக்கு. 20ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு மழலைகள். அருமைடா. ஈராயிர குழவிகள். யாரு? ஈராயிர குழவி. குழவின்னா குழந்தை. குழவி இறப்பினும் அப்படின்னு ஒரு நம்ம படிச்சிருப்போம். குழவி இறப்பினும் அப்படிங்கிறது. அப்ப குழவின்னா குழந்தை. ஈராயிர குழவி அப்படின்னா 2000ஆம் ஆண்டு பிறந்தவர்கள். சரி, அப்போ இந்த 2K கிட்ஸ், இப்ப 2K கிட்ஸ்ங்கிறதெல்லாம் ஓல்டு ஃபேஷனா மாறிடுச்சு. இப்ப யாரு? ஜென்சி. ஜென்சியும் ஓல்டு ஃபேஷனா மாறிடுச்சு. ஜென் ஆல்பா, ஜென் பீட்டா வந்துருச்சு. இப்போ ஜென் பீட்டா, சரியா? அப்போ நீங்க எல்லாம் உங்களுடைய முந்தைய தலைமுறையினுடைய தோள்களில் உட்கார்ந்து இந்த உலகத்தை பார்க்கிறீர்கள், சரியா? அப்போ எங்களுக்கு தெரியாத ஏராளமான விஷயங்கள் உங்க கண்களுக்குத்தான், உங்களுடைய கண்களுக்கும், உங்களுடைய அறிவிற்கும், உங்களுடைய மனதிற்கும் படும் அப்படிங்கிறத நான் உணர்றேன். அதனால உங்களோடு பகிர்வதற்காகவே நான் இங்க வந்திருக்கிறேன். சரி, இப்போ இந்த நொடி பாத்தீங்களா? என் கூட கொஞ்சம் பேசிட்டு இருந்தீங்க எல்லாம் எவ்வளவு திறமையா டக்குன்னு பேச போறாருன்னு டக்குன்னு கிளம்பிட்டாங்க. அவங்களெல்லாம் மாத்திட்டு. ஓகே, சரி. இந்த நொடி காலம் என்கின்ற ஒரு பெருவெளி, பெருவெளி. காலம் எப்ப தோன்றுச்சு நமக்கு தெரியாது. காலம் அப்படிங்கிற ஒரு பெரும் ஒரு வெளி, கால பெருவெளியில் 2026 கிபி 2026 பிப்ரவரி 19 காலை 11:40 இந்த நொடி நான் உங்களோடு உங்கள் முன்னால் நின்று பேசுகிறேன் அப்படிங்கிற இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய காலத்திற்கு என்னுடைய நன்றிகள். சரி, இந்த காலம் எதன் மூலம் நம்மளை எல்லாம் இணைச்சிருக்கு? என்னையும் உங்களையும் எதன் மூலமாக இணைத்திருக்கிறது? மொழியினால் இணைத்திருக்கிறது இல்லையா? அப்போ அந்த மொழியை பத்தி நம்ம ஒரு சில வார்த்தைகள் இன்னொரு 1/2 மணி நேரம் தாங்குவீங்களா? வெரி குட், எஸ் சார். ஓகே, சரி. நம்மள அப்படித்தானே நம்ம வளர்க்கப்பட்டிருக்கா? சரி, ஒரு சின்ன இல்ல, கொஞ்சம் சற்றே நீண்ட ஒரு கவிதை. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருக்குறள் பேரவைன்னு ஒரு அமைப்பு கோபியில செயல்பட்டு இருக்கு இப்பவுமே. அப்போ அந்த அமைப்பினுடைய ஒரு நிகழ்வுல மொழியை பத்தின ஒரு கவிதை ஒண்ணு நீங்க எழுதுங்க அப்படின்னாங்க. அப்ப நான் எழுதின ஒரு கவிதை. அந்த கவிதையை நான் ஒரு முறை படிக்கிறப்பவும் எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு உத்வேகம் ஊற்று இருக்குது. ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெரிய ஒரு எழுச்சி, ஒரு பெரிய ஒரு மலர்ச்சி உள்ளுக்குள்ள உருவாகிறத நான் உணர்றேன். 11 முறை அந்த கவிதையில நான் எழுதுற
அந்த கவிதை நான் நிறைய முறை படிச்சிருக்கேன். ஒவ்வொரு முறை படிக்கிறப்ப எனக்கு அந்த மலர்ச்சி உருவாகுது. அந்த மலர்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், இந்த கவிதைகளுடைய சொற்கூறுகளில் ஏதேனும் ஒரு சொல் அல்லது ஒரு சொற்கள் உங்களுக்கு பிடிபடாமல் இருந்திருந்தால் தயவு கூர்ந்து அதை நீங்க குறிச்சு வச்சிருந்து என்கிட்ட கேளுங்க. ஏன்னா இதை நீங்க கேட்பதன் மூலமாக நான் இந்த கால மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, இளைய தலைமுறையினருக்கு இன்னும் எவ்வளவு எளிமையான, இன்னும் எவ்வளவு சற்றே ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு சொல்லாடலை நான் கொடுக்க முடியுன்றத நான் தெரிஞ்சுப்பேன். சரியா? என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுதா? வெரி குட், மகிழ்ச்சி. ஒண்ணு இல்லை, இந்த கவிதை எதை பத்தி அப்படின்னா மொழி. இந்த மொழி அப்படிங்கிறது எவ்வளவு அபூர்வமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் பல நூறு மணி நேரங்கள் பேச முடியும். பல நூறு மணி நேரங்கள் பேச முடிந்த ஒரு விஷயத்தை சுருக்கி ஒரு இரண்டு நிமிடங்களுக்குள் கவிதை வரிகளாக உங்களுக்கு கொடுக்கிறேன். விலங்குகளோடு விலங்குகளாய் விளங்கிய மனிதர்களும், விலங்குகளோடு விலங்குகளாய் விளங்கிய மனிதர்களும் விழி பெற்றதும் வாழும் வழி பெற்றதும் மொழி எனும் ஒளியால் அன்றோ. அச்சமே ஆடையாய் லட்சம் ஆண்டுகள் அலைந்து திரிந்த மானுடரின் ஆளுமை விளைந்து செறிந்தது மொழியால் அன்றோ. மிருக மனத்தின் பதிவுகளை படிப்படியாய் பொடிப்பொடியாக்கி மனிதனுக்கு மனிதனை அறிமுகம் செய்தது மொழியே அன்றோ. காட்டாற்று வெள்ளமாய் திக்கற்று திரிந்த மனிதகுலம் பண்பாட்டின் பாதையில் பாதம் பதித்தது மொழியால் அன்றோ. வெள்ளமென உள்ளூரும் உள்ளத்து உணர்வுகளை தெல்லெனவே உள்ளபடி உலகுக்கு சொல்லிடவும், வெள்ளமென உள்ளூரும் உள்ளத்து உணர்வுகளை உலகுக்கு தெல்லெனவே உள்ளபடி உலகுக்கு சொல்லிடவும், உள்ளுவதென்ன மற்றவர்கள் உண்மையதை உணர்ந்திடவும் ஏற்றதொரு கருவி மொழியே அன்றோ. மந்திரத்தில் காய்த்ததல்ல வானம் கிழித்து குதித்ததல்ல மொழி. மந்திரத்தில் காய்த்ததல்ல வானம் கிழித்து குதித்ததல்ல மொழி. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் பரிமாணத்தின் படிநிலைகள் பலகடந்து துளித்து செழித்தது மொழி. பல்லாயிரம் தலைமுறைகள் பாங்காய் சேமித்து வைத்த பட்டறிவின் தன்னறிவின் சேமிப்பு கிடங்கு மொழி. மனித குலத்திற்கு பண்பாட்டை சொல்லிக் கொடுத்ததும் நாகரீகத்தை அள்ளிக் கொடுத்ததும் மொழியே அன்றோ. மனித குலத்தின் அறியாமையை கிள்ளி பறித்ததும் மூடமையை தள்ளி தவிர்த்ததும் மொழியே அன்றோ. மொழியின் வாழ்வே இனத்தின் வாழ்வு. மொழி அது வீழ்ந்தால் இருளே வாழ்வு. இவ்வுண்மைகள் யாவும் அறிவோம், மொழியே விழியென மொழிவோம். செல்வத்தில் பெருஞ்செல்வம் மொழி என்னும் அருஞ்செல்வம் சேர்த்துத்தான் வைத்தோமே. இவ்வையத்தில் வாழும் மட்டும் மொழி உணர்வால் வேலி கட்டி அதை செம்மையில காப்போமே. நன்றி. இதுல புரியாத சொற்கள் ஏதாவது உண்டா? இதுல தயக்கம்லாம் வேண்டியதில்லை. நாம சொன்னோம்னா மத்தவங்க ஏதாவது கிண்டல நினைப்பாங்களா? அப்படிலாம் நினைக்க வேண்டியதில்லை. இந்த இந்த இப்ப நான் படிச்ச இதுல புரியாத சொற்கள் ஏதேனும் உண்டா? எதுவுமே இல்லையா? சரி, ஓகே. சரி, இந்த இந்த நம்ம வாழ்ற இந்த உலகத்துல சுமார் எத்தனை மொழிகள் இருக்கும்? சுமார் இங்க பாருங்க, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆக்டிவா துடிப்பா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஆக்டிவா துடிப்பா நான் டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். சுமார் எத்தனை மொழிகள் இருக்கும்? 200, 1500? கொஞ்சம் கூட்டி சொல்லுவீங்க. 2500 போடுங்க. இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட நன்கு வளர்ந்த மொழிகள் இருக்கு. கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. இன்னொரு முரண்பாடு பாருங்க. உலகத்துல உலக அளவுல 8000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. ஆனா இந்திய அளவுல துண்டு துக்குடா மொழிகள், நிறைய மொழிகள் எல்லாம் சேர்த்து இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட 20,000 மொழிகள் இருக்கு. 20,000 மொழிகள் இருக்கு. சரி, இந்த
இப்ப இது நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகே, இதுல ஒவ்வொருத்தங்களுக்கும் தாய்மொழி எத்தனை இருக்கும்? நல்லா ஒண்ணு தானா? என்ன இத்தனை 8000 மொழிகள்ல தாய்மொழி ஒண்ணு தானா? ரொம்ப கஞ்சமா இருக்குல்ல. தாய்மொழிங்கிறது ஒண்ணுதான் இல்லையா? எப்படி ஒருத்தங்களுக்கு ஒரு தாய் தான் இல்லையா? தாய்மொழியும் ஒன்றுதான், தாய்மொழியும் ஒன்றுதான். அப்ப தாய்மொழி அப்படிங்கிறது ஒரு குழந்தை இந்த பூமிக்கு வந்து விழுவதற்கு முன்பாகவே அந்த குழந்தை அம்மாவுடைய வயிற்றில் இருக்கிறப்பவே அந்த குழந்தை அம்மாவோட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அம்மா குழந்தை கூட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அந்த மொழியை, அந்த ஒளியை கேட்டு 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 கேட்டுதான் அந்த குழந்தை இந்த பூமிக்கு வருது. அப்ப அந்த மொழிதான் தாய்மொழி. சரி, இப்ப நம்ம எல்லாருமே வந்து ஒன்றிலிருந்து இன்னொன்று இப்படிதான் நம்ம போக முடியும். ஒன்றிலிருந்து இன்னொன்று. நான் எதுக்காக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு வலியுறுத்துறேன்னா, காலத்தின் தேவை கருதி உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் நாம பயணிப்பது, தொழிலில் நாம வந்து வெற்றி கண்டு நிற்பது, இதற்கு என்னென்ன மொழிகள் தேவைப்படுதோ அத்தனை மொழிகளையும் அத்தனை மொழிகளையும் நம்ம கத்துக்க முடியும். தேவைப்பட்டால் 8000 மொழிகளையும் நம்ம என்ன பண்ண முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். ஆனா அதுக்கு பேசிக்கா ஒண்ணு வேணும். பேசிக்கா ஒரு டிஃபால்ட்டா ஒண்ணு வேணும். அது என்ன? ஒரு மொழியை நம்ம தெளிவுற கற்க வேண்டும். குறைந்தபட்சம் அந்த மொழியில் பிழையில்லாமல் எழுதவும், அந்த மொழியை பிழையில்லாமல் வாசிக்கவும் கற்றுக்கொண்டால் அந்த மொழியில் திறம்பட சிந்திக்க கற்றுக்கொண்டவர்களாக நாம் ஆகும். அந்த மொழி தான் நம்மளுடைய தாய்மொழி. சரியா? இப்போ நம்ம கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் நீங்க யாராவது கத்துருக்கீங்களா? யாராவது கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் ஏதாவது கத்துருக்கீங்களா? ஓகே, சரி. யார் கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் கத்துக்கல, பட் பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? வெரி குட். சரி, ஏன்னா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறங்காட்டி எனக்கு டக்குன்னு அந்த உதாரணம் தான் மனசுக்குள்ள வந்தது. என்னன்னா, ஒரு லாங்குவேஜ், ஒரு கம்ப்யூட்டர்ல ஃபார் எக்ஸாம்பிள் சி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வச்சுக்கோங்களேன். சின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. C++, VB, பாஸ்கல், நிறைய இருக்கு. நிறைய லாங்குவேஜ், ஜாவா, இப்ப பைத்தான், நிறைய இருக்கு. ஆனா ஒரு மொழியை, ஒரு கணினி மொழியை அடிப்படையை, ஒரு கணினி மொழியினுடைய அடிப்படை கூற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பேசிக் டெம்ப்ளேட் தான் எல்லாத்துலயும் கொஞ்சம் 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 மாறும். அது போல நாம் நம்முடைய தாய்மொழியை, தமிழ் மொழியை குறைந்தபட்சம் பிழையில்லாமல் எழுதவும் வாசிக்கவும் கத்துக்கிறதுங்கிறது அடிப்படை. இதுல உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களால எழுத முடியும், வாசிக்க முடியும். உங்களுடைய அடுத்த கட்டம், உங்களுடைய வாழ்நாளில் உங்களால் இயன்ற வரை எத்தனை பேருக்கு அந்த மொழியை கற்பித்துக் கொடுக்க முடியுமோ அந்த செயலை செய்யுங்க. அதாவது இத்தனை மொழிகள் இருந்தாலும் ஒரு 4% மொழிகளைத்தான் கிட்டத்தட்ட 97% மக்கள் பயன்படுத்துறாங்க. இந்த உலகத்துல 8000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருந்தாலும் 4% மொழிகள், அந்த 8000 மொழிகள்ல வெறும் 4% மொழிகளைத்தான் வந்து 97% மக்கள் பயன்படுத்துறாங்க. மீதி 96% மொழிகளை வெறும் 3% மக்கள் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது ஒரு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம முக்கியமான 2 விஷயத்தை பத்தி ஒரு 20 நிமிஷம் அல்லது 15 நிமிடம் பேச போறோம். அவ்வளவுதான். ஒண்ணு, உலக தாய்மொழி நாள். உலக தாய்மொழி நாள் February 21. வெரி குட், அருமை. அது ஏன் உலக தாய்மொழி நாள் அப்படின்னு ஒண்ணு வந்து தெரியுமா? சரி, அது அந்த ஒரு அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது கிழக்கு அதாவது இப்ப இருக்கக்கூடிய வங்கதேசம், இந்தியா மேப்ல வங்காளதேசம் இல்லையா? அது வந்து ஒரு காலகட்டத்துல பாகிஸ்தானோட இணைஞ்சு, அது பாகிஸ்தான், இது கிழக்குல இருக்கிறங்காட்டி கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி வழங்கப்பட்டுச்சு. வங்கதேசம். இது இந்த 2 வந்து ஒரே நாடா, ஆனா அது பாகிஸ்தான், இது கிழக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்பட்டிருந்தது. இங்க கிழக்கு பாகிஸ்தான்ங்கிற வங்கதேசத்துல அவங்களுடைய வங்காளம் தான் வந்து அவங்களுடைய மொழியா இருந்தது.
பெரும்பாலானவர்கள் வங்க மொழி தான் பேசுறதுல இருந்தாங்க. ஆனா இந்த ரெண்டு நாடுகளும் ஒன்றாக இணைக்கப்பட்டு உருது மொழி வந்து இவங்க மேல திணிக்கப்பட்டுச்சு. உருது மொழி இவங்க மேல ஒட்டுமொத்தமா பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் எல்லாத்திலையும் இனிமேல் உருது தான் தேசிய மொழி அப்படின்னு அறிவிக்கப்பட்டப்ப பெரும் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க வங்கதேச மக்கள். அந்த போராட்டத்தின் பொழுது டாக்கா, வங்கதேச தலைநகர் டாக்கால ஒரு 4 மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வந்து உயிரிழந்தாங்க. பெரிய மொழிக்காக நடந்த ஒரு பெரிய போராட்டம். இந்த போராட்டத்தினுடைய, இந்த புரட்சியினுடைய ஒரு அடுத்த கட்ட வெளிப்பாடாகத்தான், இதன் விளைவாகத்தான் 1999, அது கிட்டத்தட்ட 2000 ஆண்டு பிப்ரவரி 21 வந்து ஐநா உலக தாய்மொழி தினமா வந்து அறிவிக்குது. சரி, இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. அதுதான் வந்து உலக தாய்மொழி தினம். அதாவது ஒவ்வொரு மொழியும், ஒவ்வொருத்தங்களுடைய தாய்மொழியும் மதிக்கப்பட வேண்டும், அவருடைய தனித்தன்மை காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை உலகம் முழுமைக்கும் வலியுறுத்தும் பொருட்டாக உருவாக்கப்பட்டதுதான் உலக தாய்மொழி தினம். சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுட்டோம். இப்ப அண்மையில ஒரு நம்ம தமிழ் மொழி சார்ந்த ஒரு படம் ஒன்று வெளிவந்தது. அந்த படத்தினுடைய பெயர் சத்தமா அறுவை. உண்மையை மட்டும் நம்ம பேசுவோம். எத்தனை பேர் பார்த்தோம்? ஜஸ்ட் கை தூக்குங்க, எத்தனை பேர் பார்த்தோம்? பராசக்தின்னு படம் ஒன்று வெளிவந்தது. படம் வந்தது, சிவகார்த்திகேயன், அவங்க பேர் இந்த பொண்ணு ஸ்ரீலீலா, அழகான பொண்ணு. சிவகார்த்திகேயன், அருமையான ஒரு படம் வந்து இல்லையா? கைதூக்குல நல்லா 1 2 3, ஓகே, சரி 4. நான் ஒரு 10 பேர் பார்த்துக்கீங்கன்னு எடுத்துக்கிறேன். சரி, நான் என்ன சொல்றேன்னா, அந்த 10 பேர்ல இந்த படம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு யாரோ ஒருத்தங்க ஒரு கமெண்ட் சொல்ல முடியுமா? அந்த 10 பேர் பார்த்தேன்னு சொன்னீங்க இல்லையா? யாரோ ஒருத்தங்க ஒரு கமெண்ட், ஒரே ஒரு. என்னப்பா யாருமே பேசவே மாட்டேங்கிறீங்களே? பத்தியா? ஓகே, சரி, இல்ல நான் அதாவது ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாறு, அதாவது மொழிக்காக ஒரு பெரிய போராட்டம் நம்மளுடைய தமிழ்நாட்டுல நடந்தது. 1935, 38 அந்த காலகட்டம். அதுக்கப்புறம் 1965 ஒரு நீண்ட நெடிய ஒரு போராட்டம் வந்து, அதாவது இந்தி மொழி திணிப்புக்கு எதிராக ஒரு போராட்டம் நடந்தது. இந்த போராட்டம் அப்படிங்கிற இந்த ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தினுடைய அந்த வரலாற ஒரு 2-2.5 மணி நேரம் எவ்வளவு அழகா சுவாரஸ்யமா, அதாவது இந்த காலகட்டத்தினுடைய ரசிகர்கள் உட்கார்ந்து பார்க்கும்படி அவ்வளவுதான் அந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க. அதாவது ரொம்ப இப்ப நம்ம வந்து எதற்காக நம்ம வந்து பேசி 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 நம்ம ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை, எல்லா செல்வங்களிலும் தலையாய செல்வம் நாம செவி வழியாக கேட்டு உள்ளுக்குள்ளவா. ஏன்னா நீங்க நூற்றுக்கணக்கான புத்தகங்களை படித்து 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 பல வாரங்களை மாதங்களை செலவிட்டு நீங்க கற்கக்கூடிய அறிவை ஒருத்தருடைய ஒரு செறிவான பேச்சினால நீங்க ஒரு மணி நேரத்துல உள்வாங்கலாம். 1 மணி நேரத்துல உள்வாங்க முடியும். நம்ம அத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காகத்தான் வந்து பேச்சுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இந்த படத்துல 2.5 மணி நேரம், அந்த படத்துல ஒரு நீண்ட நெடிய வரலாறு அட்டகாசமா அவங்க வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. என்னன்னாங்க, நமக்கான விஷயங்களை நாம் தான் வந்து ஆர்வத்தோடு தேடி கண்டடையணும், தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த படத்தை நீங்க வந்து வேற இந்த 8000 மொழின்னு சொல்றோம் இல்லையா, வேற யாராவது அப்படி விரும்பி பார்ப்பானா? பார்த்தவனுக்கு ஏதாவது ஒரு உணர்வுகள் பீரிடுமா? கண்டிப்பா பீரிடாது. ஏன்னா அவனுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். எதனோடு நாம் சம்பந்தப்பட்டிருக்கிறோமோ அதனோடு நாம் உணர்வுகளால் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப ஒரு 100 பேர் இருக்கீங்க,
நான் வந்து சீன மொழி மேண்டரின், சீனாவுடைய பழமையான மொழி மேண்டரின் மொழியில கண்டபடி திட்டுற யாருக்கு எந்த சலனமும் இருக்காது. ஆனா நம்மளுடைய தாய்மொழியில ஒரு வார்த்தை ஏதாவது கடுமையான ஒரு சொல் சொல்லிட்டா என்ன தாக்கு சொல்லுதுல. அன்னைக்கு நீ அந்த வார்த்தை சொல்லிட்டீல, அன்னைக்கு நீ எப்ப 25 வருஷத்துக்கு அப்புறம் அன்னைக்கு நீ அந்த வார்த்தை சொல்லிட்டீல, அன்னைக்கு நீ அந்த இல்ல இது உண்மை, இது உண்மை. இப்ப நம்ம என்ன நம்மளுடைய உணர்வுகளால் அந்த இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம உணர்வுகளால் மொழியோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். மொழியினுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் உண்டு. நீங்க எல்லா சொல்லும் இது ஒரு தொல்காப்பிய சூத்திரம். எல்லா சொல்லும் வெரி குட், அருமை. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. நீங்க எந்த சொல் சொன்னாலும் அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் உண்டு. எந்த சொல் சொன்னாலும் அந்த பொருள் உண்டு. அந்த பொருள் உணர்வுகளோடு கலந்தது, அந்த பொருள் உணர்வுகளோடு கட்டப்பட்டது. அதனாலதான் நம்மளை அது தாக்குது. அப்போ நம்மை பற்றிய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ளாமல் வேறு யார் தெரிந்து கொள்ள முடியும்? நீங்க இந்த நிகழ்வுக்கு இந்த புரிதலுக்கு அப்புறமாவது கட்டாயம் நீங்க அந்த படத்தை பாருங்க. கட்டாயம் நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த படத்தை ஒரு முறையேனும் பாருங்கள். ஏன்னா நம்மளுடைய கல்வி முறை, நம்மளுடைய அரசியல் சூழல், கல்வி சூழல் எதுவுமே நமக்கு வந்து மொழி சார்ந்த விஷயங்களை போதுமான அளவில் நமக்கு கொடுக்கல. கல்லூரி முதல்வர், துணை முதல்வர் இல்லையா, அவங்க பேசுற பேச்சுல நிறைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தினாங்க இல்லையா. இதெல்லாம் நமக்கு தெரியல, நாம இதுவா இல்ல, நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தினாங்க. இதுக்கு காரணம் நம்மளுடைய நிறைய சூழல் தான். சரிங்களா? அப்போ நாம இதை புரிந்து கொள்ளும் பொழுது, அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கான விஷயங்களை பற்றி கொள்ள வேண்டும். ஒரு நீண்ட நெடிய மொழியினுடைய வரலாறு, எத்தனை பேர் ஒரு மொழிக்கான உசுரை கொடுத்திருக்கான். ஒரு மொழிக்கான இது வந்து நீங்க நம்ம யாருமே வந்து உயிரை விட உயர்வா மதிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்துல உண்டா? உயிரை விட உயர்வாக. அப்போ அந்த உயிரவே துச்சமா மதிக்கிறான்னா அந்த மொழி மீது அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு பற்று, ஆர்வம் அவனுக்குள்ள உள்ள இறக்கப்பட்டிருக்குது, இறங்கி இருக்கு. சரி, ஒண்ணும் இல்ல. நம்ம தமிழ் மொழி ரொம்ப பழமையானது, ரொம்ப தொன்மையானது எல்லாம் நிறைய பேசிட்டு இருக்கோம். எவ்வளவு வருடங்கள் பழமையானது? யாராவது ஒரு நபர் தமிழ் மொழி எவ்வளவு ஆண்டுகள் தொன்மையான மொழி யாரும் ஒருத்தங்க இங்க பாருங்க. தயவு செஞ்சு நீங்க வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு அலர்ட்டா, ஒரு துடிப்பானவர்களாக, ஒரு உணர்வுபூர்வமா ஒரு உரையாடலில் கலந்து கொள்பவர்களாக நான் உங்களை எதிர்பார்க்கிறேன். 2000 3000 2000 கொஞ்சம் நம்ம யோசிக்கலாமே. 2000 வருடங்களுக்கு முன்பு திருக்குறள் ஒரு உலக பொதுமறை, உலகத்துக்கே ஒரு மறை வேதமாக இருக்க முடியுமா? உலகத்துக்கே பொதுவான ஒரு மறை, உலக பொதுமறை திருக்குறள். 2031 வருடங்களுக்கு முன்னாடி பிறந்த ஒருத்தர் உருவாக்குனாரு நம்ம சொல்றோம் திருக்குறள். அப்போ அப்படிப்பட்ட நூல் எழுதப்படுதுன்னா அதுக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் அந்த மொழி தோன்றி இருக்கணும். 10,000 அதுக்கு முன்னாடி இல்ல. நீங்க அதாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா, நீங்க எங்கேயாவது இது உணர்ந்து இருக்கீங்களா? 10,000 முன்னாடி, 10,000 முன்னாடினா 10,000 முன்னாடி 9,000 இருக்குது, அப்படி கணக்கு இல்ல. இல்ல. சரி, இப்ப முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முதல் சங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? முதல் சங்கம் எப்பொழுது தோன்றியது அப்படின்னு ஏதாவது? அது எப்பொழுதோ தோன்றிட்டு போகுது. இதையெல்லாம் ஏன் சார் இப்ப கிண்டி கிளவிட்டு இருக்கீங்க? முதல் சங்கம் ஏன்னா உங்கள நிறைய வேற ஒரு சிலராவது ஆய்ந்து நோக்கி படிச்சிருப்பீங்க. முதல் சங்கம் தோன்றிய காலகட்டம் அப்படி நிறுத்துறாங்க 4440. இன்னொரு நாளை சேர்த்துங்க, 4444. 4 4 4 4 4. அதாவது
முதல் சங்கம் கிமு இப்ப இப்ப இந்த 2026 விட்டுருங்க, இதுக்கு முன்னாடி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி கிமு 10,527 கிமு 10,527. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க என்னுடைய அன்பிற்குரிய தமிழ் மாணவிகளை, ஒரு விஷயத்தை இவ்வளவு துல்லியமாக ஆண்டு இவ்வளவு துல்லியமா ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா போற போக்குல சொல்லிட்டு போனா விட்டுருவாங்களா? எத்தனை எத்தனை ஆயிரம் ஆயிரம் மொழியியல் அறிஞர்களும் மொழியியல் ஆய்வாளர்களும் இருக்காங்க. கிமு 10,527 துல்லியமா வரையறுத்து அதுக்கு ஏராளமான சான்றுகள் சொல்றாங்க. இத்தனை கவிஞர்கள் இத்தனை புலவர்கள் அந்தந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. இந்த அரசன் தலைமையில் முதல் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. முதல் சங்கத்தில் இந்தெந்த நூல்கள் எல்லாம் இருந்தன. இது எல்லாத்துக்கும் நம்மகிட்ட ஆவணம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட ஆவணம் இருக்கு. அதாவது ஒரு மொழியினுடைய தொடக்கம், மொழியினுடைய ஒரு மொழி சார்பாக உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம் கிமு 10,527 அப்படிங்கிறப்போ, அதுக்கப்புறம் இரண்டாம் சங்கம் கிமு 3000க்கும் 6000க்கும் இடைப்பட்ட காலகட்டத்துல, மூன்றாம் சங்கம் கடை சங்கம் கிமு ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க திருப்பரங்குன்றத்துல சங்கம் தோன்றுச்சு. இப்ப இவ்வளவு வரலாறுகளை உடைய நாம் இந்த மொழி சரி, இது சங்கங்கள்லாம் தோன்றுச்சு. இந்த சங்கங்கள்லாம் தோன்றதுக்கு பல காலத்துக்கு முன்னாடி தானே மொழி தோன்றி இருக்கிறோம். ஏன்னா சங்கங்கள்ங்கிறது மொழி வளர்ந்த உச்சத்தில் இருக்கிற காலகட்டத்துல அதை மேலும் மேலும் வளர்ப்பதற்காக, அங்கே உருவாக்கப்பட்ட நூல்களை செழுமைப்படுத்துவதற்காக, அந்த நூல்களை வேலிடேட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது சங்கங்கள் இல்லையா? சரி, அப்ப அதுக்கு வெகு காலத்துக்கு முன்னாடி மொழி தோன்றி இருக்க வேண்டும். இந்த ஆராய்ச்சிகள் ஆழ்ந்து ஆழ்ந்து பின்னோக்கி போக 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 எங்க போய் முடிவு அப்படின்னா கிமு 50,000 இந்த மொழி தோன்றி இருக்கும். கிமு 50,000. அதாவது உலகின் எந்த ஒரு மொழிக்கும் இவ்வளவு நீண்ட நெடிய வரலாறும் நீண்ட நெடிய தொன்மையும் இல்லை. சரி, இப்ப நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு மொழி உலகம் முழுக்க இருக்கு இல்லையா? ஒத்துக்கிறோமா? ஆங்கிலம் தோன்றி எவ்வளவு ஆண்டுகள் ஆயிருக்கும் சொல்லுங்க? வெறும் 500 ஆண்டு. இவங்க ஏற்கனவே என்னுடைய ஏதோ பேச்சு கேட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லையா, நான் மட்டும் இல்லை, உலகத்துல எத்தனை பேர் பேசிட்டு இருக்காங்க. வெரி குட், அருமை. ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு மொழி கிட்டத்தட்ட 450-500 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டு, எப்படி உருவாக்கப்பட்டது? ஏராளமான மொழிகள் இருந்து கடன் வாங்கி உருவாக்கப்பட்ட ஒரு மொழிதான் இந்த ஆங்கிலம். ஆனா அவன் காலனி ஆதிக்கத்தின் மூலமாக உலக நாடுகள் எல்லாம் பிடிச்சான். அங்கிருந்த எல்லா மொழிகளையும் எடுத்து அந்த மொழிகளுடைய சொற்களை எல்லாம் எடுத்து என்ன பண்ணிட்டான்? தன்னுடைய மொழிக்குள்ள போட்டுட்டான். அவனுக்கு எப்படி அதை உச்சரிக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டான். தமிழ்ல இருந்து ஏராளமான ஆயிரக்கணக்கான சொற்கள் ஆங்கிலத்துக்கு போயிருக்குது. தமிழ்ல இருந்து ஆயிரக்கணக்கான சொற்கள் ஆங்கிலத்துக்கு போயிட்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் எடுத்து அவன் உலகம் முழுக்க போயிட்டான். ஓகே, இப்போ நம்ம மொழி சார்ந்து குறைந்தபட்சம் இந்த புரிதலையாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த புரிதலையாவது நமக்குள்ள நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கணும். அதாவது உலகின் மூத்த மொழி, உலகின் முதல் மொழி என்று கருதப்படுவதற்கு தகுதியான மொழி நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழி. சரி, இதுல உங்களுக்கு ரொம்ப கோரா ஒரு அடிப்படையான விஷயத்த சொல்லலாம் அப்படின்னம்னா, 8000 மொழிகளையும் ஒரு பெரிய ஒரு வடிகட்டியில போட்டு வடிகட்டுறாங்க. உலகத்துல 8000 பெரிய மொழிகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? வடிகட்டினா கடைசியில ஒரு 6 மொழிகள் தான் நிக்குது. அந்த மொழிகளுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க, செம்மொழி. என்ன மொழி? செம்மொழி. இப்ப நம்ம ஒரு படம் பார்த்துக்கிறோம். இப்ப நீங்க அண்மையில பார்த்த படத்துல ரொம்ப நல்ல படம், ஏதோ ஒரு படம் ஜாலியா சொல்லுங்க. சிறை. வெரி குட். என்ன படத்தை பத்தி பேசல சார், இந்த பேசிட்டே இருப்பேன். அருமை. டக்குனு யாருங்க சொன்னது? டக்குனு முதல் குரல் யாருடைய குரல்? வெரி குட், நைஸ் நைஸ். நானும் பார்த்தேன், ரொம்ப அருமையான ஒரு படம் சிறை. அப்போ படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டனே நம்ம சொல்றான்,
செம்மையா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சுங்கிறது என்னது? செம்மையா இருந்துச்சுங்கிற சொல் தான் என்னவா மாறுது? செம்மையா இருந்துச்சு. அப்ப இந்த செம்மைதான் செம்மை, செம்மைதான் செம்மொழி, செம்மைதான் செம்மொழி. அப்போ இந்த 6 மொழிகளை தான் செம்மொழிகளா வடிகட்டி பிரிக்கிறாங்க. அந்த மொழிகள்ல கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு இதெல்லாம் மேற்கத்திய மொழிகள்னு பிரிக்கலாம். கிழக்கத்திய மொழிகள்ல சீனம், சமஸ்கிருதம், தமிழ். இந்த 6 செம்மொழிகள்ல இன்னைக்கு உயிரோட கோடி மக்களால் பேசப்பட்டு எழுதப்பட்டு வரக்கூடிய உயிருள்ள ஒரு மொழி சீனமும் தமிழும். சீனமும் தமிழும். மற்ற மொழிகள் எல்லாம் கிட்டத்தட்ட அழிவின் விளிம்புக்கு போய் இப்ப அதை மீட்கிறதுக்கு முயற்சிகள் அந்தந்த மொழி மக்கள் ஈடுபட்டு இருக்காங்க. சரி, சமஸ்கிருதம் நம்மளோட 2000 ஆண்டுகளாக பயணப்பட்டு வரக்கூடிய ஒரு மொழி. ஆனா அந்த மொழி அதுக்கு அந்த மொழி மனிதர்களோடு பேசக்கூடிய மொழி அல்ல. அது மனிதர்கள் தேவர்களோடு பேசக்கூடிய மொழின்னு வரையறுத்து அது ஒரு பெரிய அந்த சமஸ்கிருதம் மூலமாக தமிழ் மீது ஒரு கடுமையான கொடுமையான மொழி திணிப்பு 100,000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்தது, நடந்து கொண்டு இருக்கிறது. சரியா? இதை நாம் உணர வேண்டும். இதை நாம உணரணும். சரிங்களா? அதாவது ஏராளமான மொழிகளுக்குள்ள சமஸ்கிருத சொற்கள் கலந்து 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 அந்த மொழிகள் தன்னுடைய நிறத்தை இழந்தன, தன்னுடைய குணத்தை இழந்தன, தங்களுடைய அடையாளத்தை இழந்தன. இது சமஸ்கிருத கலப்பினால். மலையாளத்துல சமஸ்கிருத சொற்கள் ஏராளமா கலந்து கிட்டத்தட்ட அதனுடைய உச்சரிப்பில் எல்லாமே மாறி போச்சு. ஏராளமான மொழிகளுக்குள் சமஸ்கிருதம் பூந்திருக்கு. ஓகே, சரி. இப்ப தமிழ்லயும் சமஸ்கிருத சொற்கள் ஏராளமா கலந்திருக்கு. கிட்டத்தட்ட 40 வேற்றுமொழி சொற்களுடைய பங்களிப்பு சொற்கள் தமிழ் மொழிக்குள்ள கலந்திருக்கு. நாம பேசிட்டு இருக்கிற தமிழ் தமிழே கிடையாது. நம்ம பேசிட்டு இருக்கிற தமிழ் ஏன்னா இதுல ஏராளமான கலப்பு சொற்கள் இருக்கு. சரியா? இருந்தாலும் நம்ம அந்த மொழியினுடைய அடிப்படையை இழந்துவிடக் கூடாது. மொழியினுடைய அடிப்படையை இழந்துவிடக் கூடாது. சரி, இப்போ செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு அங்கீகாரம் 2004 கிடைச்சது. 2004 2006 நினைக்கிறேன். ஆனா 2004 இந்த செம்மொழிங்கிற அடையாளத்தை நாம என் மொழி செம்மொழி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு எத்தனை ஆண்டுகள் ஆகுது தெரியுமா? 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே என்னுடைய மொழி செம்மொழி, தமிழ் மொழி செம்மொழி அப்படிங்கிற குரல் 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒலிக்க ஆரம்பிச்சு ஏராளமான போராட்டங்களை நம்மளுடைய மொழி 100 ஆண்டுகளா கழிச்சு தந்துட்டே இருந்தது. மறைமலையடிகள், பரிமாற் கலைஞர் இவங்கெல்லாம் சேர்ந்து இன்னொரு 120 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது 1900 அந்த வாக்குல தூய்மையான தமிழ் அப்படிங்கிற அதாவது பிற மொழிகள் கலவாத தமிழ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய இயக்கங்கள் எல்லாம் முன்னெடுத்தாங்க. அந்த இயக்கங்கள்ல நிறைய தமிழறிஞர்கள் பங்கெடுத்தாங்க. நிறைய நூல்கள் அந்த அடிப்படையில் எழுதப்பட்டுச்சு. இதெல்லாம் மொழியை தூய்மைப்படுத்துவதற்கு காலந்தோறும் செயல்பட்டு கொண்டே வந்துச்சு. இப்போ நம்ம பாசி அழகழகா போடுறோம் இல்லையா? உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம் பாருங்களேன். இப்போ சிவப்பு, கருப்பு, வெள்ளை, பச்சை விதவிதமான வண்ணங்கள் கோர்த்து இதுக்கு மணிகள், மணி பிரவாளம் அப்படின்னு ஒரு நடை இருந்துச்சு. மொழியில மணி பிரவாள நடைன்னு ஒரு முறை புகுத்தப்பட்டுச்சு. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்ன? மணிப்பிரவாளம் அப்படின்னா என்ன? அருமை 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 மாணவிகளே, அருமைதான், அருமை, வெரி குட். உங்களுக்கு நீங்களே ஒரு அருமையான கைதட்டு கொடுங்க. இந்த உணர்தல், இந்த உணர்வு பாத்தீங்களா? இதுதான் முக்கியம். இந்த அறிவும் இந்த செழுமையும் இருக்கும் வரை தமிழ் மொழியை யாராலும் எந்த சூழ்நிலையிலும் அழிக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி பல்வேறு விதமான மொழி மீதான அழித்தொழிப்பு வேலைகள், மொழி மீதான அழித்தொழிப்பு வேலைகள் காலந்தோறும் 2000 ஆண்டுகளாக நடந்து கொண்டே வந்துட்டு இருக்கு. இப்போ நடந்துட்டு இருக்கு.
சரிங்களா? ஆனால் அது எல்லாவற்றையும் இந்த மொழி என்ன பண்ணுது, அந்தந்த காலகட்டத்தில் அதற்கான மொழி உணர்வாளர்களை, அதற்கான மொழியில் அதற்கான படைப்புகள் இந்த மொழியில் உருவாக்கப்பட்டுட்டே இருக்கு. அப்போ இந்த மொழி என்ன பண்ணுது, தனக்கு எதிரான இந்த அழித்தொழிப்புகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கி 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 மறுபடியும் மொழி மேல வருது, மறுபடியும் விழுங்குறாங்க, மறுபடியும் இந்த மொழி மேல வருது. அப்போ இது நடந்து கொண்டே இருக்கும், இப்படிப்பட்ட செயல்கள் நடந்து கொண்டே இருக்கும். இந்த செயல்பாடுகளை உணர்ந்து கொண்டு மொழி மக்களாகிய நாம் தான் நம்முடைய மொழியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு, இந்த காலகட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு நாம தான் நம்மளுடைய பங்களிப்பை கொடுக்கணும். சரியா? ஓகே, சரி. ஆங்கிலமும் ஹிந்தியும் அவசியமா அவசியம் இல்லையா? அவசியமா அவசியம் இல்லையா? கண்டிப்பா இல்லையா? அப்போ உலகம் முழுக்க நான் பயணிக்கணும், இந்தியா முழுக்க நான் பயணிக்கணும். எனக்கு எனக்கு பாத்தீங்கன்னா, நான் எந்த ஒரு மொழிக்கும் எதிரானவன் கிடையாது. எந்த ஒரு எல்லா மொழியும் ஒருத்தருக்கு தாய்மொழி தானே, அந்த மொழி அவனுக்கு தாய்மொழி. அப்போ எந்த ஒரு மொழியும் தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, பழிக்கிறதுக்கு எது கிடையாது. ஆனா முதல் முக்கியத்துவம் நம்முடைய தாய்மொழிக்கு நம்ம கொடுத்துட்டு 1000 மொழிகள் நீ கத்துக்கோ. எத்தனை மொழிகள் வேணாலும் நீங்க கத்துக்க முடியும். அவற்றை எல்லாம் நீங்க இன்னைக்கு உலகத்தினுடைய பல நாடுகள்ல நம்மளுடைய தமிழ் மக்கள், உலகத்தினுடைய பெரும்பாலான நாடுகள்ல நம்ம மக்கள் இருக்காங்க. இந்த மக்கள் என்ன அங்கங்க போய் அவங்களுக்கான மொழியை கத்துக்கிறான். அவனுக்கு அங்க என்ன தேவையோ அந்த மொழியை கத்துக்கிறான். பிரெஞ்சு கத்துக்கிறான், ஜெர்மன் கத்துக்கிறான், சீனம் கத்துக்கிறான், ஜாப்பனீஸ் கத்துக்கிறாங்க, இது எல்லாம் கத்துக்கிறாங்க. எந்த எதை கத்துக்கிட்டாலும் அவன் நம்மளுடைய தாய்மொழியை மறப்பதில்லை. ஏன்னா அவனை எல்லாம் கற்பதற்கு அடித்தளமாக விளங்கியது அவனுடைய தாய்மொழி தான். மொழி மட்டும் சொல்லக்கூடாது, அவனுடைய தாய்மொழி. சரியா? இந்த நீங்க எப்பேற்பட்ட அளவுன்னு இருங்க, ஆனா அவனுடைய தாய்மொழியில இருந்து மட்டும்தான் அவனுடைய மனம் செழுமையான கற்பனைகளை உருவாக்கும். அவனுடைய தாய்மொழியிலிருந்து மட்டும்தான் அவனுடைய மனம் மற்ற மொழியினுடைய கூறுகளை உள்வாங்கி என்ன பண்ணும், புரிதலை ஏற்படுத்தும். அந்த மொழியை எப்படி புரிஞ்சுக்கிறான், தாய்மொழி வழியாக அவன் புரிஞ்சுக்கிறான். சரி, அப்போ இந்த மொழியில் செழுமை வேண்டும், இந்த மொழியை புரிந்து கொள்வதிலும் தெரிந்து கொள்வதிலும் செழுமை வேண்டும். சரி, இப்ப நான் இந்த தாய்மொழி நாள் பத்தின ஒரு அடிப்படை செய்திகளை நம்ம இதோட நிறுத்திக்கலாம். என்னன்னா, நிறைய பழம்பெருமை நம்ம பேசுறோம். அதாவது அதை கொஞ்சம் நிறுத்திட்டு இன்னைக்கு மொழிக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு நாம மொழிக்கு நாம குறைஞ்சபட்சம் நாம இந்த மொழி மக்களாகிய நாம் நமது மொழியை உயர்த்தி பிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு யோசனை சொல்லுங்க. தமிழ் மொழியினுடைய மொழி மக்களாகிய நாம் நமது மொழியை உயர்த்தி பிடிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகளில் ஏதோ ஒன்று, உங்களுடைய சஜஷன், உங்களுடைய ஆலோசனை. முதலில் தமிழ், இப்ப நீங்க அருமை, வாழ்த்துக்கள். முதல்ல நம்ம ஊடகங்கள்ல எல்லாம் தமிழ்ல டைப் பண்ணி பழகணும். குறைஞ்சபட்சம் அதுக்கு நிறைய ஆப் எல்லாம் இருக்கு இல்லையா? கீபோர்டு, இப்ப நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜஸ் நீங்க எத்தனை பேர் தமிழ்ல கம்யூனிகேட் பண்றீங்க? தமிழ்னா தமிழ் டைப் பண்றீங்க, தமிழ்ல அது அந்த டெக்ஸ்ட் தமிழ்ல வரணும். எத்தனை பேர்? வெரி குட். இல்ல நீங்க தங்கிலீஷ்ல பேசுறீங்க. அதாவது அழகிய ஒரு சாப்ட்வேர் இருக்கு, அதுல தங்கிலீஷ்ல பண்ணீங்கன்னா தமிழ்ல வரும் இல்லையா? தமிழ்ல எழுத்துக்கள் வரும். இப்ப வாய்ஸ் ரெகக்னிஷன், நீங்க தமிழ்ல பேசுனீங்கன்னா அப்படியே டெக்ஸ்ட் வந்துருது. கொஞ்சம் திருப்பி நம்ம அதை அப்படியே பயன்படுத்தலாம். பாருங்க, யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 120 பேர்ல ஒரு 20-30 பேர் மட்டும்தான், அது இத்தனைக்கும் நம்ம முழுக்க தமிழ் மாணவர்கள், நாமளே இவ்வளவுதான் பயன்படுத்துறோம். இது ஒரு சிந்தனைக்குரிய விஷயம் இல்லையா? கண்டிப்பா அதை கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப எளிது. ஒரு சின்ன முயற்சி, தமிழ்ல எப்படி, அதாவது வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, எது என்னுடைய தமிழ் ஊடகங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நான் தமிழில்
பயன்படுத்துவதற்கு நான் என்ன செய்யணும், எப்படி இந்த பாண்டை இங்க கொண்டு வரது, நீங்க உங்களுடைய நண்பர்கள் கிட்ட கேளுங்க. கேட்டு நீங்க இந்த விஷயத்த நீங்க செயல்பாட்டுக்கு கொண்டு வாங்க. சரிங்களா? இதெல்லாம் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சிறு சிறு அடிகள். இப்ப நான் இங்கிருந்து அங்க வரணும்னு நினைக்கிறேன். என்னுடைய முதல் அடி ஃபர்ஸ்ட் நான் எங்க இருக்கிறேங்கிறத நான் ரெகனைஸ் பண்ணணும், நான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நமக்கான அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைக்கணும். முதல்ல மொழி மக்களாகிய நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம், உலக மொழிகள் உலகத்தினுடைய வளர்ச்சி எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, நாம் அதை நோக்கி நம்மளுடைய தமிழோடு சேர்ந்து நகர வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் அந்த டெக்னாலஜி டூல்ஸ், இந்த சமூக ஊடகங்களிலாவது நம்ம என்ன பண்ணணும், தமிழ்ல டைப் பண்றதுக்கு கத்துக்கணும். சரியா? சத்தமா? சரி, மகிழ்ச்சி. சரிங்களா? சரி, அடுத்தது நம்ம பேசுற பேச்சுக்கள்ல இயன்ற அளவு தமிழ் சொற்களை பயன்படுத்த வேண்டும். பேசுற சொற்கள்ல இயன்ற அளவு, அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நான் உங்களில் ஒருவன் தான். ஏன்னா முழுக்க முழுக்க என்னுடைய 12ஆம் வகுப்பு வரை தமிழ் மீடியத்துல படிச்சுதான் அதுக்கு அடுத்த கட்டங்களுக்கு நான் போனேன். இப்போ எதுக்காக சொல்றேன்னா, இங்கிலீஷ் கத்துக்கணும், இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு வேகம் ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாத்துலயுமே வரும் இல்லையா? என்னடா நம்ம இது கூட தெரிஞ்சுக்காம இருக்கிறோமே, அடிப்படை கூட தெரிஞ்சுக்காம இருக்கிறோமே, ஒரு கட்டத்துல இங்கிலீஷ் கத்துக்கணுங்கிற ஒரு, அப்புறம் நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இதை பத்தி எல்லாம் யோசிக்கிறப்ப இங்கிலீஷ் நமக்கு வேணும் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் இல்லையா? அப்ப எப்ப நமக்கு இப்படி ஒரு லாங்குவேஜ்ல நம்ம பாண்டித்யம் பெறணும், இப்படி ஒரு லாங்குவேஜ்ல நம்மள நம்ம எக்யூப் பண்ணிக்கணுங்கிறப்ப மனசு அப்படியே அலர்ட் ஆகி நிறைய கத்துக்க ஆரம்பிக்கும். என்ன சொல்ல பேசுறப்ப இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன, இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன, இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன கேட்போம். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது, இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது பண்ணுவோம் இல்லையா? இதே மாதிரி இந்த ஒரு அலர்ட்னஸ் எந்த ஒரு புது சொல்ல கேட்கிறப்பவும் இதை தமிழில் இதுக்கான சொல் என்ன, தமிழில் இந்த சொல்லை எப்படி பயன்படுத்துவது, இது ஒரு அடிப்படையான ஒரு பயிற்சியை வச்சு நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய மனம் விழிப்பு நிலையில் இருக்கும். எப்பவுமே விழிப்பான நிலையில் இருந்து நம்ம ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுது நம்மளுடைய அறிவினுடைய செயல்பாடும் வேகமும் துரிதமாக இருக்கும். சரியா? சோ இப்போ இயன்றளவு தமிழில் பேசுவதற்கு முயற்சியுங்கள். சமூக ஊடகங்களில் நீங்க தமிழ்ல டைப் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னொன்னு, எந்த இடத்திலும் நம்முடைய தாய்மொழியை விட்டு கொடுக்காதீங்க. எந்த இடத்திலும் எந்த சூழலிலும் நம்முடைய தாய்மொழியை விட்டு கொடுக்காதீர்கள். அதாவது இந்த மொழி மக்களாகிய நாம் தான் நம்மளுடைய மொழியை உயர்த்தி பிடித்தாக வேண்டும். கிட்டத்தட்ட 800 கோடிக்கு மேற்பட்ட 850 கோடிக்கு மேற்பட்ட இருக்காங்க மக்கள் இந்த உலகம் முழுக்க இருக்காங்க இல்லையா? தமிழ் மக்கள் இந்த உலகத்துல, இந்த பூமியில சுமார் எத்தனை பேர் இருக்காங்க? தமிழர்கள் இந்த பூமியில எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாம் அடிச்சு நிறுத்துறாங்க. பொதுவான ஒரு பதில் கோடிக்கணக்குல என்ன, கோடியும் கோடிதான், ஒரு கோடியும் கோடிதான். இப்படி பொதுவான பதில் எழுதி நீங்க பாஸ் மார்க் மட்டும் வாங்கிட முடியாது. நீங்க சுமார் சொல்றீங்க. நீங்க ஏன்னா நாம நம்ம எங்க இருக்கிறோம், நாம எந்த இடத்துல இருக்கோம், எந்த அளவுக்கு அடிப்படை தகவல்கள் கூட தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறப்பதான் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம வளரவே முடியும். சுமார் 100 கோடி தமிழர்கள் அம்மா. இது எந்த இது உலகத்தின் இந்த பூமியை தானே இல்ல வேற எங்க போய் பார்த்தீங்களா? ஒட்டுமொத்த பூமியிலேயே 800 கோடி மக்கள். 800 கோடி மக்கள்ல 100 கோடி தமிழ் மக்கள் அடிச்சு விடுறாங்க. எப்படி இருந்தாலும் ஏதோ ஒன்று சொல்லுவீங்களா சார்? ChatGPT சொல்லிடுச்சு 7.76 கோடி. சரியா? அதாவது இவங்க 7 கோடின்னு சொல்லியிருந்தா கூட நான் கண்டுபிடிக்க மாட்டேன். 7.76 கோடின்னா நான் இந்த பொண்ணை பார்த்தான் காப்பி அடிச்சேன் அப்படிங்கிற தெளிவா அந்த பொண்ணு சொல்லுது இல்லையா? இதுக்கு பேர் தான் நீ அடிச்சான் காப்பி, இதுக்கு பேர் தான் நீ அடிச்சான் காப்பி. சரி, ஓகே. சரியா? அதாவது
சாட் ஜிபிடிய வந்து நம்ம நம்பலாம். ஆனா தமிழ் மொழிக்கு சாட் ஜிபிடிய நம்ப முடியாது. ஏன்னா நான் நிறைய சாட் ஜிபிடி, ஜெமினி இதெல்லாம் பயன்படுத்துறப்போ ஒரு தடவை ஒரு கேள்விக்கு ஒரு பதில சொல்லுது. அதே கேள்விய மறுமுறை கேட்கும் பொழுது வேறொரு பதில், அதுக்கு முரண்பாடான வேறொரு பதில வந்து சாட் ஜிபிடி, ஜெமினி வந்து எனக்கு தருது. அப்போ மொழி சார்ந்த தேடலில், மொழிக்கான தேடலில் சாட் ஜிபிடி, ஜெமினியினுடைய பதில்கள் 100% நம்ப தகுந்ததா இருப்பதில்லை. நான் இலக்கணத்துல எனக்கு நிறைய இலக்கண வகுப்புகள்லாம் நான் நிறைய பேருக்கு எடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு நிறைய சந்தேகங்கள் வரப்பெல்லாம் நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாக்குறப்போ எனக்கு வந்த பதில்கள்லாம் எனக்கு திருப்திகரமா இல்லை. அதனால அது வந்து ஓகே, அது அப்ப அந்த ஒரு அலர்ட்னஸ் நமக்கு வேணும். ஓகே, தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட 8 கோடி தமிழர்கள் இருக்காங்க. உலகம் முழுக்க ஒரு 4 கோடிக்கு பக்கமான தமிழர்கள் இருக்காங்க. ஆக 12 கோடி தமிழர்கள், 12 கோடி, கிட்டத்தட்ட 12 கோடி தமிழர்கள், 100 கோடி இல்ல, கிட்டத்தட்ட 12 கோடி தமிழர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 850 கோடி உலக மக்கள் தொகையில வெறும் 12 கோடி தமிழர்கள். இந்த 12 கோடி தமிழர்கள் மட்டுமே தமிழை உயர்த்தி பிடிக்க முடியும். சரியா? சரி, இப்போ நீங்க நிறைய விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உலக நாடுகள், ஏராளமான நாடுகள்ல ஊர் பெயர்கள் வந்து நிறைய தமிழ் சொற்கள் இருக்கு. உலக நாடுகளுடைய ஊர் பெயர்கள்ல தமிழ் பெயர்கள், தமிழ் சொற்கள்ல நிறைய பெயர்கள் இருக்குது அப்படிங்கறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உறவு பெயர்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, தாத்தன், பாட்டன், பூட்டி, சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, நாத்தனாரு, குழந்தைனார், இந்த மாதிரி உறவு பெயர்கள் சொல்றோம் இல்லையா. இந்த உறவு பெயர்கள் உலக மொழிகளில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட மொழிகளில் தமிழ் உறவு பெயர்கள் அப்படியே அங்க இருக்கு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். வேற, அதாவது ஒரு காலகட்டத்துல உலகம் முழுக்க தமிழ் மொழி வந்து பரவி இருந்திருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏராளமான சான்றுகள் வந்து நமக்கு கிடைக்குது. ஏராளமான சான்றுகள் கிடைக்குது. அப்போ அதெல்லாம் இப்ப நம்ம பேசின சான்றுகள். மொழியியல் அறிஞர்கள் யாராவது உங்களுக்கு தெரியுமா? மொழியியல் அறிஞர்கள், தமிழ் மொழி அறிஞர்கள், 1 2 கால்டுவெல், அருமை. திராவிட மொழிகளின் ஒப்புலக்கணம் எழுதினாரு. வெரி குட், அருமை அருமை, வெரி குட். வேற வேற வீரமா முனிவர், இவங்கெல்லாம் அந்த மொழியில வந்து ஜி போப் திருவாசகத்துக்கு உருவாதார், ஒரு வாசகத்துக்கு உருவார்னு சொல்லி அழுது இருக்கிறாரு. ஓகே, வேற புரியப்பித்தன் வந்து அவரு மொழி, அவர் வந்து அவரு ஒரு பெரிய படைப்பாளி, மொழியை பயன்படுத்தி பெரிய படைப்புகளை உருவாக்கின ஒரு படைப்பாளி. புரியல? அகஸ்தியலிங்கம். அகஸ்தியலிங்கம் இதுக்கு ஒரு மொழிகள் அறிஞர், லிங்குஸ்டிக்ஸ். ஓகே, லிங்குஸ்டிக்ஸ் சம்பந்தமா அகஸ்தியலிங்கம் ஒரு பொறியியல் அறிஞர் இருக்கார். ஓகே, இப்ப நான் ஒரு சில செய்திகள் சொல்றேன். அதாவது ஜான் கிரிகோரி அப்படின்னு ஒரு மொழியியல் அறிஞர் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 91 மொழிகள் அவருக்கு தெரியுமா. ஜான் 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 கிரிகோரி 91 மொழிகள் தெரிஞ்ச ஒரு மொழியியல் அறிஞர். அவரு கிட்ட அவர் நிறைய விஷயங்கள் வந்து தமிழ் சார்பா நிறைய சொல்றாரு. அதாவது என்னன்னா, உலக மொழிகள் எல்லாத்துக்கும் தமிழ் மொழியிலிருந்து சொற்கள் போயிருக்குது, உலக மொழிகளுக்கெல்லாம் இது தாய்மொழியாக இருக்கலாம் அப்படிங்கிறப்போ ஒரு வாதம் வருது. என்ன, எப்படி நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க? நான் ஒரு சொல் சொல்றேன் இங்கிலீஷ்ல இருந்து, அந்த சொல்லுக்கு தமிழ்ல இருந்து உதாரணம் சொல்லுங்க அப்படின்னு இன்னொரு மொழியியலாளர் கேட்கிறாரு. சரி, சொல்லுங்க. ஆசிலேஷன், ஆசிலேஷன்ங்கிற ஒரு சொல், அந்த சொல்ல சொல்லிட்டு இதுக்கு நீங்க தமிழ் மொழியிலிருந்து எங்க வேர் சொல் எடுத்து காமிங்க. ஒரு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொல்றாரு, திருக்குறள்ல இந்த அதிகாரத்துல இந்த குறள்ல ஊசலாட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. இந்த ஊசலாட்டு 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 ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லி வருது. ஊசலாட்டுங்கிற சொல் தான். ஊசலாட்டுன்னா தெரியும் இல்லையா, நம்ம கடிகாரத்துல அந்த பெண்டுலம் அப்படியே ஊசலாடும், ஊஞ்சல் போல ஆடும், இடவும் வலதும் ஊஞ்சல் ஆடும் இல்லையா, அந்த ஊசலாட்டுங்கிற சொல் ஆசிலேஷனா மருவுது அப்படிங்கறத வந்து
கண்டுபிடிச்சாங்க சொல்றாரு. அது வந்து மொழியியல் அறிஞர்கள் பகுத்து பார்த்து, வேர்ச்சொல் ஆய்வாளர்கள் பகுத்து பார்த்து அதுக்கான காரணங்களை நிறுவுறாங்க. ஓகே, இந்த செய்தியை ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் கேட்டப்ப எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி, பெரிய ஒரு அதிர்ச்சி. அதாவது ஒருத்தர் வந்து 90 மொழிகள் 91 மொழிகள் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். ஆனா இந்த செய்தி எனக்கு சொன்னவர் வந்து கோபி கலையறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் அரங்கசாமி ஐயா. அந்த அவரு அந்த சொன்ன அந்த ஒரு சொல் எனக்குள் ஏற்படுத்திய அந்த ஒரு மலர்ச்சி, ஒரு என்ன சொல்றது, அப்படி அந்த நொடியில ஏற்பட்ட ஒரு மூணுக்குள்ள அப்படியே லட்சம் மத்தாப்புகள் வெடிச்ச மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அந்த உணர்வு தான் என்னை இந்த நொடி வரை தமிழோடு சேர்ந்து என்னை பயணப்பட்டு கொண்டே இருக்க செய்கிறது. சரி, இது ஒரு செய்தி. அதே அரங்கசாமிங்க இன்னொரு ஒரு நண்பர் அறிமுகப்படுத்தினாரு, சாத்தூர் சேகரனார் அப்படிங்கிற ஒரு மொழியியல் அறிஞர். கேள்விப்பட்டிருப்பீங்க, சாத்தூர் சேகரனார். ஜான் கிரிகோரி வெறும் 91 மொழிகள், சாத்தூர் சேகரனார் கிட்டத்தட்ட 200 மொழிகள் தெரிஞ்ச ஒரு அறிஞர். இப்படி ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்ன உடனேயும் அடுத்த நாளே நான் பொட்டி கட்டிட்டேன் எங்க சாத்தூர் சேகரனார பாக்குறதுக்கு. இது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயம். அவரை போய் நேர்ல சந்திக்கிறேன், பயங்கர சந்தோஷப்படுறேன், அவர்கிட்ட நிறைய பேசுறேன், அவருடைய புத்தகங்கள் எல்லாம் வாங்குறேன். கிட்டத்தட்ட 100 புத்தகங்கள் தமிழ்ல எழுதியிருக்காருங்க. 100 குறைந்தபட்சம் எழுதியிருப்பார். எல்லாமே எப்படின்னா குஜராத்தில் தமிழ் மொழியிலிருந்து குஜராத்திக்கு சென்ற சொற்கள், குஜராத்தி தமிழ் மொழியிலிருந்து உருவானது, லத்தீன் லத்தீன் மொழி தமிழ் மொழியிலிருந்து உருவானது. இப்போ இங்கிலாந்துக்குரிய ஏராளமான மொழிகள் தமிழ் மொழியிலிருந்து உருவானதுங்கிறதுக்கு சான்றுகளா அடிச்சு நகர்த்துறாரு சாத்தூர் சேகரனார். சரி, இது மட்டுமா அப்படின்னா ஆங்கிலத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு 100 புத்தகங்கள் எழுதியிருக்காரு சாத்தூர் சேகரனார். இதையெல்லாம் மொழி மக்களாகிய நாம் உள்வாங்க வேண்டும். இதை நாம் உள்வாங்கி, இப்ப நீங்களும் தானே நாளைக்கு இந்த துறையில கால் பதிக்க போறீங்க. நீங்களும் உங்களை போன்றவர்கள், நீங்கள் தான் வந்து இந்த துறையில வேர்ச்சொல் ஆராய்ச்சி துறை, சொல்ல ஆராய்ச்சி துறை, மொழி ஆராய்ச்சி துறையில நீங்க தான் கால் பதிக்க போறீங்க. அப்ப உங்களுக்கு குறைஞ்சபட்சம் இந்த புரிதலும் தெரிதலும் அறிதலும் வேண்டும். சரி, இந்த அடிப்படையில கொரிய மொழியில ஏகப்பட்ட தமிழ் சொற்கள், கொரியன் லாங்குவேஜ்ல அம்மா அப்பாங்கிறது அப்படியே தமிழ் சொல் அப்படியே அங்க இருக்கு. ஏராளமான மொழிகள்ல தமிழ் சொற்கள் அப்படியே இருக்கு. ஒருத்தர் ஜப்பானிய மொழியில ஒரு PhD பண்ணாரு. என்னன்னா, ஜப்பானிய மொழி தமிழ் மொழியிலிருந்து உருவானது அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து காரணங்கள் அடுக்கிறார். ஜப்பான்காரர், இது நம்பால் யாரும் பண்ணல, ஜப்பான் சேர்ந்த ஒருத்தர் ஜப்பானிய மொழியில ஒரு முனைவர் பட்ட ஆய்வு பண்ணி அந்த ஆய்வு வந்து அந்த பல்கலைக்கழகத்தால ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. அப்போ இன்னைக்கு ஜப்பான்ல என்னுடைய நண்பர் கமலக்கண்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஜப்பானிய மொழியினுடைய பழங்குறு நூறு, இப்ப நம்ம அகநானூறு புறநானூறு நம்ம சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஜப்பானிய மொழியில பழங்குறு நூறு அப்படின்னு சொல்லி ஒரு ஜப்பானிய மொழியினுடைய கவிதைகளை எடுத்து அதை தமிழ்படுத்தி ஒரு புத்தகமா வெளியிட்டு இருக்கிறார் கமலக்கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த செயல்பாடுகள் தான் தமிழ் மக்களாகிய நம்மை அடுத்த தளத்திற்கு, நம்முடைய மொழியை, நம்மளுடைய பண்பாட்டை, நம்முடைய மக்களை மேலே உயர்த்தி செல்லக்கூடியது. அப்போ இந்த மாதிரியான செயல்பாடுகளில் நீங்க நாளைக்கு ஈடுபடணும். அப்ப என்ன, நம்ம இந்த உலகத்துக்கு உறக்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஒன்றே ஒன்றுதான். அதாவது எல்லாத்துக்கும் சான்று கொடு, எல்லாத்துக்கும் ப்ரூஃப் என்ன, இதுக்கு ப்ரூஃப் என்ன, இதுதான் வந்து இன்னைக்கு அறிவியல் பூர்வமான விளக்கங்களை தான் உலகம் வந்து ஏற்கும். அதான உண்மை, அதான சரியானது கூட. அப்போ நம்மளுடைய மொழி உலகினுடைய மூத்த மொழி, முதல் மொழி என்பதை நிறுவுவதற்கான வலுவான அறிவியல் சான்றுகளை நாம் என்ன பண்ணணும், தேடணும். அது எப்படி தேட முடியும்? உலக மொழியியலாளர்கள் இருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் நமக்கு நம்ம தமிழ் மொழியினுடைய மொழியியலாளர்கள், மொழி ஆராய்ச்சியில் யாரா இருக்காங்கிறது தெரியணும். அரசேந்திரன் அப்படின்னு ஒரு வேர்ச்சொல் ஆராய்ச்சியாளர், அரசேந்திரன் இப்ப இருக்காரு.
நூற்றுக்கணக்கான புத்தகங்களை எழுதி குவிச்சுட்டு இருக்கிறாரு. ஏகப்பட்ட சொல்ல ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்குது, ஏகப்பட்ட வேற்றல் ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்குது. ஆனா இதெல்லாம் நமக்கு தெரியணும். அரசேந்திரன், சரியா? இப்போ மகுடேஸ்வரன் சொல்லிட்டு ஒரு கவிஞர், திருப்பூர்காரரு, கிட்டத்தட்ட ஒரு 50-60 புத்தகங்களுக்கு மேல எழுதியிருக்கிறாரு. தமிழ் இலக்கணத்தை பற்றி எளிமையான ஒரு விளக்கங்களோடு ஒரு 15 தொகுப்புகள் வெளியிட்டிருக்கிறாரு. அற்புதமான ஒரு கவிஞர், அற்புதமான ஒரு மொழியியல் அறிஞர். உலக நாடுகள் முழுக்க பயணிக்கிறாரு. இன்னைக்கு அவர் தமிழ் வகுப்புகளும் எடுக்கிறாரு, ஆங்கில வகுப்புகள் எடுக்கிறாரு. ஆனா அவர் அடிப்படையில வந்து ஒரு ஒரு பிசினஸ் மேன் தான், சரியா? அப்போ இந்த கு மகுடேஸ்வரன், இந்த அரசேந்திரன், இந்த சாத்தூர் சேகரனார், இதெல்லாம் தாண்டி மொழியியல் வல்லுநர்கள், உலக மொழியியல் வல்லுநர்கள் தமிழை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு தமிழை பற்றி சொன்னவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, தமிழ் மொழியை பத்தி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, அவங்க யாருங்கிறத பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். அவங்க யாருங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அவங்க யாருங்கிறத தெரிஞ்சுட்டு அவங்களுடைய கோணங்களை உள்வாங்கி நாம் நமது மொழியின் மீதான ஆராய்ச்சிகளை தொடர வேண்டும். இப்ப நீங்க இளங்கலை முதுகலை முடிச்சு முனைவர் பட்டம் ஆய்வு, முனைவர் பட்ட ஆய்வு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்க வருவீங்க. நீங்க அத்தனை பேரும் முனைவர் பட்ட ஆய்வுங்கிற எல்லைக்கு வருவீங்க இல்லையா? அப்போ உங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கணும், எப்படி பறந்துபட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்குள்ள பதிக்க விரும்புறேன். நீங்க இந்த அரைச்ச மாவையே அரைச்சு ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணி பிஹெச்டி பண்ணி டிசிசி சப்மிட் பண்ணி நாம இதுல முனைவர் பட்டம் வாங்குறதுல ஒண்ணுமே இல்லை. அது சும்மா வெறும் அது வெறும் பொக்க கல்லக்கா தெரியும் இல்லையா? கல்லக்கா மாதிரி இருக்குள்ள ஒண்ணு இருக்காது. சோ அது வேண்டாம். உண்மையான அறிவுங்கிறது வந்து பறந்துபட்டது. உண்மையான அறிவுங்கிறது எல்லை இல்லாதது. அதனுடைய வளர்ச்சி போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த அளவுல மொழியை நாம அணுகணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்குள்ள விளக்க விரும்புறேன். ஒரு சில செய்திகள், இன்னொரு 10 நிமிடம் உவேசாவை பத்தி ஒரு 10 நிமிடம். நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல பேசுறதுக்கான தயாரிப்புகளோட தான் வந்தேன். ஆனா மொழி சார்ந்து பேச ஆரம்பிச்சப்ப எனக்கு உவேசா மறந்துட்டாரு. மொழி சார்ந்து உங்களுடைய முகங்களை பார்த்து உங்களுக்கான சில ஆலோசனைகள், உங்களுக்கான சில வழிகாட்டுதல்களை என்னுடைய இயல்பான அறிவிலிருந்து, அதாவது நம்ம வெறும் டேட்டாவை அள்ளி தெளிச்சுட்டு போகிறதுங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல. சும்மா வந்து செய்திகள், சும்மா அது வந்து நீங்க எந்த கட்டினாலும் இன்னைக்கு வந்து டேட்டா வந்து குவியுது, வேண்டாங்கிற அளவுக்கு டேட்டா குவியுது. அது அறிவு இல்லை. அறிவு அப்படிங்கிறது வந்து அது இல்லை இல்லையா? அறிவுங்கிறது உணர்வின் பால்பட்டு உணர்விலிருந்து பீறிட்டு வரணும். அறிவுங்கிறது உணர்விலிருந்து பீரிட்டு. ஓகே, சரி. உவேசா